இன்றைக்கி கோலம் அப்படிங்கிற அந்த ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோலம்ங்கிறது நம்ம வந்து தமிழில் வந்து கோலம் ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உலகம் ஒரு உருண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த படத்தோட டைட்டில் இருக்குது. செம்ம விறுவிறுப்பான படங்க, வாய்ப்பே இல்லை. அவ்வளோ நல்லா வந்து எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க. கதைக்களத்தை நீங்கள் வந்து யூகிக்கவே முடியாது, அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த படம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று காட்டுவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. இளம் வயசு பொண்ணு, கொஞ்சம் நடுத்தர மீடியம், எல்லாருமே இருக்கிற ஒரு குரூப்பாக தான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அந்த கம்பெனியோட எம்டி கொஞ்சம் முசுடு மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து அந்த கம்பெனியில் வந்து அவர் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போவார். அப்போ அவர் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும்போது அவர் வந்து பாத்ரூமில் விழுந்து இறந்துருக்காரு. தலையில் அடிபட்டு பாத்ரூமில் விழுந்து இறந்துருக்காரு. இப்போ இந்த எம்டி எப்படி இறந்தாருன்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு. ஏன்னா இந்த எம்டிக்கு கொஞ்சம் ஹை லெவலில் கனெக்ஷன் இருந்ததால் இப்போ இவர் கொலையா தற்கொலையா இல்லை தானாக விழுந்துட்டாரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் கூட ஒரு டீமோடு வருவாங்க. ஸோ டீமில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, இது ஒரு நார்மல் தவறி விழுந்து இறந்த மாதிரி தான் இருக்குது பாத்ரூமில் அப்படின்னும் இவர் என்ன சொல்கிறார், பாத்ரூமில் தண்ணி இல்லை வழுக்கி விழுறதுக்கு. அதே மாதிரி உடம்புல வந்து எந்த பாய்சன் எலமெண்ட்டும் இல்லை. இருந்தாலும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இது வந்து ஒரு கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அதுக்கேற்ற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி அந்த ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை 10 பேரையும் எல்லாரையுமே வந்து நீங்கள் எல்லோரும் இங்கேயே தான் இருக்கணும், இது விசாரித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிப்பேன், ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே எல்லோரும் இருக்க சொல்லிவிட்டு இப்போ விசாரணை ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தவங்ககிட்டயே அவர் தனித்தனியாக பேசி அவங்களோட முகபாவனைகள் இதெல்லாம் பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரோட ஃபோனையும் ஃபஸ்ட்டு வந்து இவங்க வாங்கிடுவாங்க. அந்த போலீஸ் டீம் வந்து வாங்கிட்டு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இதில் வந்து எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க போட்டு கொடுத்துக்கிட்டு, அதாவது நான் இல்லை நீ இல்லை, அவங்க இப்படி இவங்க இப்படின்ற மாதிரி இவங்க 10 பேருமே இதே மாதிரி ஒரு ஆங்கிளில் இருப்பாங்க. ஸோ 10 பேருமே நாங்கள் ரொட்டீனாக நார்மலாக இருப்போம். எங்களுக்கு இங்கே காஃபி டீ ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு நார்மலாக தான் போய்கிட்டு இருந்தோம். எப்படி அவர் எம்டி வந்து திடீர்னு அங்கே வந்து பாத்ரூம் போனவர் வரவே இல்லைங்கிறதால நாங்கள் கதவை தட்டி பார்த்தோம், அவர் இறந்தார், மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க. அப்போ ஒருத்தத்தையெல்லாம் விசாரிக்கும்போது ஒரு பொண்ணை வந்து அது விசாரிக்கும்போது அதோடய ஹேண்ட்பேக்லேருந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ யாரும்மா இது உனக்கு எழுதி கொடுத்தானே, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எங்கள் வீட்டுக்கிட்ட நான் வாங்கினேன்னு சொல்லுவோம். சரின்னு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கினியா அப்படின்னதுக்கு, இல்லை ஆமாம் நான் வந்து அந்த ஃபார்மசியில் போயிட்டு நான் கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஃபார்மசி எந்த ஃபார்மசின்னு விசாரிச்சுட்டு எப்படி இந்த இது வந்துன்னா ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் இந்த பொண்ணு வாங்கியிருக்குன்னு அவருக்கு தெரியும். சரின்னு எதுவும் கேட்காம நேராக அந்த டாக்டர்கிட்டே போவார். அந்த டாக்டர்கிட்ட கேட்டால் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க, எனக்கு யாரையும் தெரியாது அப்படிம்பாங்க. சரின்னு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், உங்களுக்கு அந்த கம்பெனி தெரியுமான்னு அந்த டாக்டர்கிட்டே கேட்டிருப்பார். எனக்கு யாரையும் தெரியாதுன்னு அந்த டாக்டர் சொல்லிடுவார். ஸோ திருப்பி வந்துட்டு இவர் வந்து இந்த மொபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாரோட மொபைல்ஸ்லேயும் அந்த டாக்டரோட டீட்டெயில் இருக்கும். எல்லாருமே அந்த டாக்டர்கிட்ட ஒரு விசிட் போயிருப்பாங்க. இப்போ அவருக்கு டவுட் வந்துடும், அந்த டாக்டருக்கும் இப்போ இங்கே நடந்த கொலைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு டவுட்டோட இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வந்து அந்த டாக்டர்கிட்டே போகிறாரு. அப்போ நிறைய திடுக்கிடும் தகவல்கள்லாம் வருது. என்னென்னா, இந்த கம்பெனிஸில் வேலை பார்க்குற இந்த 10 பேர் வேலை பார்க்குறாங்கல்ல, இவங்க மேலே இந்த எம்டி வந்து அவர் ஒரு ஃபார்மசி பெரிய மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கான மருந்துகள் தயாரிப்புக்கும் டெஸ்ட் ட்ரையலாக இந்த 10 பேரை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார் அந்த எம்டி. இது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க குடிக்கிற காஃபியில் இதிலெல்லாம் அதை கலந்து தண்ணியில் இதிலெல்லாம் கலந்து கொடுத்ததால இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பொண்ணு 10 வருஷமாக இல்லாமல் கன்சீவ் ஆகிருக்கும், அதோட கரு கலைஞ்சிட்ருக்கும். அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர், அந்த டாக்டரை போய் பார்த்துருக்கோம். அப்போ அந்த டாக்டர் இவளோட ரத்தத்தை பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வைரஸ் கிருமி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். அப்புறம் அதே மாதிரி அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சரியாக கண்ணு தெரியாமல் போயிடும், காது கேட்காமல் போயிடும், தலைமுடியெல்லாம் கொட்டிடும், நெகம்லாம் கொட்டிடும், எல்லோரும் சாவோட விளிம்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை இந்த டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ டாக்டர் வந்து இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் டிவி கேமராஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு தெரிஞ்சிடும், இந்த 10 பேரும் சேர்ந்து கூட்டணியாக பிளான் பண்ணி அந்த எம்டியை வந்து கொன்று இருக்காங்க அப்படிங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். இப்போ எம்டிக்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு பார்ட்னர் வந்து எம்டியாக வராரு. இப்போ அவங்களையும் கொலை பண்ணுறதுக்கு இவங்க அட்டம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு நியாயமான செயலாக தான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு படும். ஏன்னா அவ்வளோ பேரையும் அவங்களுக்கே நாலேஜ் இல்லாமல் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்கள இது பண்ணதால் அவங்களோட வலியை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மசியில் அந்த மெடிக்கல்
கிருமிகள் எல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மசி இதில் அதை அழிக்கிறதுக்குமே அவர் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து கிளம்பி போயிடுவார். ஸோ இப்படியா வந்து இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதாவது இது ஒரு புது கதைக்களமாக தான் நமக்கு தெரிஞ்சுது. இந்த படம் வந்து ஒரு தரம் வந்து வாட்சபிள். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய்ட்டு பார்க்கலாம். எல்லோரும் ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. அந்த கொலையை எப்படி வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க, வெளியிலே தெரியாத அளவுக்கு எப்படி கார்பன் டை ஆக்சைடு அந்த பாத்ரூம் இதுக்குள்ளே அவர் அதாவது ரெஸ்ட் ரூம் போயிருப்பார் இல்லையா, அந்த இடத்துல எப்படி இது பண்ணுறாங்க, அப்புறம் அந்த கதவு கைப்பிடி வந்து எப்படி வெளிப்பக்கமாக தாப்பால் போடுறாங்க, எல்லோரும் அந்த கேமரா அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் படாமல் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணுறாங்க, அதை எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீன் பை சீன் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. நீங்களும் போய்ட்டு தேட்டரில் பாருங்கள். இந்த படம் நல்லாயிருக்கு. இந்த படம்